اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم نهى عن صيام يومين، يوم الأضحى ويوم الفطر. وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களுக்கு இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாட்களில் இரு பெருநாட்கள் தினங்களில் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டுள்ளதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ரமலானுடைய நோன்பு என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் தொடர்ச்சியாக பிறை கண்டதிலிருந்து ரமலானுடைய தலைப்பிறை கண்டதிலிருந்து இறுதி வரை நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒரு இடைவெளிகள் என்பது ஒன்று வேண்டும். அதற்காக வேண்டிதான் பெருநாள் அன்று நோன்பு நோற்பது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாள் ஆகிய இரு தினங்களில் நோன்பு நோக்க கூடாதென தடை விதித்தார்கள் என்பதாக அறிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் பெருநாள் முடித்த உடனே மறுதினம் பெருநாள் தொழுகை முடிந்து ரமலானுடைய பெருநாள் தொழுகை முடிந்து ஷவ்வால் பிறை 2 to 6 நோன்புகள் நோற்பார்கள். அப்ப கூடும். சரி, இப்ப ஒரு தெளிவான ஒரு காலகட்டமாக வந்துருச்சு. உடனே கொண்டே நமக்கு தெரிஞ்சிருது. இதே ஏற்கால ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தோம்னா ஒரு குழப்பமான காலகட்டங்கள் இருக்கும். விரைவில் சம்பந்தப்பட்டதில் நமக்கு தெரியக்கூடிய நேரங்கள் மிகவும் தாமதமாக தெரியும். என் சுபகவிய நேரத்தில் தொழுகைக்கு வந்த பொழுதெல்லாம் தெரிந்திருக்கின்றது. சகர் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் புற தெரிஞ்சு இந்த செய்தி கிடைச்சிருந்து அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, சகரை விட்டு பெருநாள் கொண்டாடி இருக்காங்க. இப்ப தாமதமாக இவர்களுக்கு தாமதமாக கிடைக்குது. பெருநாள் தொழுகை இன்று சொல்ல முடியவில்லை. அதற்கும் சாத்தியக்கூறு இல்லாத சூழ்நிலையில் இருக்குது. நாளை தொழுது கொள்ளலாம் என்பதாக முடிவெடுக்கிறார்கள் வச்சுக்குவோம். இப்ப நோன்பு நோற்பது எப்படி? பெருநாள் அன்னைக்கு நோன்பு நோக்கக்கூடாது. இப்ப இந்த சமயத்தில் இவங்க என்ன செய்யறது அப்படின்னா, முதல் நாள் நோன்பு நோற்பது கூடாது. பெருநாள் தொழுகை மறுநாள் நீங்கள் தொழப்பட்டால் மறுநாள் நோன்பு நோக்க கூடாது. அதே சமயத்தில் வெளிநாடுகளில் அல்லது வேறு இடங்களில் முதல் நாள் பிழையை கண்டுவிட்டார்கள். அவர்களுக்கு இங்கு வருகின்றார்கள். வரும்பொழுது இங்கு 30 நோன்புகள் இருக்கின்றது. இங்கு மறுநாள் பிழையை கண்டு நோட்டு இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப இரண்டாவது இங்கு 30 நாள் வரும்போது அவர்களுக்கு நோன்பு 31 நோன்பாக மாறும். அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், 31 நோன்பாக இருக்கும். ஏன் முதல் நாள் இருந்தே நோன்பு நோக்கினால. அப்ப நம்ம 31வது நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகபட்சம் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது 29 மாதத்தின் கணக்குகள் 29 அல்லது 30. அப்ப 30 நோன்புகள் அவர்கள் நோட்டால் போது 31வது நோன்பு அவசியம் இல்லை. அந்த அவர்களுக்கு பெருநாள் நோன்பு தான். அப்பொழுது அவர்கள் நோன்பு நோற்பதும் கூடாது. மறுநாள் நம்மளுடன் சேர்ந்து பெருநாள் கொண்டாடக்கூடிய சமயத்தில் 2வது நாள் அவர்கள் நோன்பு நோற்பது கூடாது. அதற்கு பிறகு 3வது நாள் இருந்து அவங்களுக்கு கணக்கு வரும். இப்பொழுது அதே போல ஹஜ் பெருநாளுடைய சமயங்களில் அந்த பெருநாள் அன்று நோன்பு நோக்கக்கூடாது. ஏன்? குர்பானியுடைய இறைச்சியை உண்பது ஒரு சுண்ணத்தான ஒன்றாக இருக்கு. குர்பானி அதனுடைய இறைச்சியை உணர்ந்து, ஆனா அதற்கு முன்னுடைய 2 நாட்கள் நோன்பு நோற்பார்கள். 3வது பெருநாள் அன்று மட்டும் இவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள். அதே சமயத்தில் காலையில் இருந்து இவர்கள் ஏதோ
கொடுத்து முதல் உணவாக அந்த குர்பானியுடைய உணவை எடுத்துக்கொள்வது முஸ்தஹபாக இருக்கிறது. அது சுன்னத்தின் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்ப குர்பானியுடைய இறைச்சியிலிருந்து முதல் உணவாக உண்பது. இப்ப இது நோன்பு அல்ல, முழுமையான நோன்பு இல்ல. இவை இந்த உணவை உண்பதற்காக அவர்கள் இருப்பது இந்த குர்பானியுடைய இறைச்சிகளை உண்பதற்காக வேண்டி இவர்கள் அன்புடைய நாளும் நோன்பு வைக்கக்கூடாது. இதே சமயத்துல ஐயாம தஷ்ரீக் என்று சொல்வார்கள். அது குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான நாட்கள் என்பதாக 11, 12, 13 ஆகிய 3 நாட்களையும் சேர்த்து சொல்வார். அப்ப குர்பானி கொடுக்கிறது 4 நாட்கள் கொடுப்பதற்கு வரும். நாம் தக்பீர் சொல்லக்கூடிய அந்த நாட்கள் 5 நாட்கள். அரப்பாவுடைய நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். அரப்பா 1, அதுக்கு பிறகு பெருநாள் 9, 10, 11, 12, 13வது நாள் அசர் வரை நாம் தக்பீர் சொல்லுவோம். ஐயாம் தஷ்ரீக் சொல்லக்கூடிய அதுதான். அதே சமயத்துல இந்த 3 நாட்களும் பெருநாள் நாட்கள் குர்பானி கொடுக்கலாம். 10, 11, 12 குர்பானி கொடுக்கலாம். 13 சாப்பியாக்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 13 குர்பானி கொடுக்கலாம் அசர் வரை என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் இவர்கள் நோன்பு நோக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நாட்களும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜத் பெருநாள் ஆகிய 2 தினங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என தடை விதித்தார்கள். அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் என்னும் ஹஜ்ஜத் பெருநாளுடைய அடுத்த 3 நாட்கள் உண்பதற்கும் பருவதற்கும் உரிய நாட்களாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்காங்க. அப்ப எஞ்சியுள்ள 3 நாட்களும் உண்பதற்கு பருவதற்குரிய நாட்களை நீங்கள் இறைச்சிகள் உண்பதற்காக வேண்டியுள்ள நாட்கள். இந்த நாட்களிலும் நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள் என்பதைத்தான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள் என்பது அறிகின்றது. எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திஹி வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.